கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆலினால் அன்பின் பைபிள் குயிஸில் கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான பதில்களும். தங்கள் தகப்பனால் விற்று போடப்பட்டோம் என்று கூறிய பிள்ளைகள் யார்? ராகேல், லேயாள். யாக்கோபு எத்தனை பேருடன் எந்த ஆற்றின் துறையை கடந்தார்? 15 பேருடன் யாப்போக்கு ஆற்றின். சூரியன் எப்பொழுது உதயமாயிற்று? யாக்கோபு பெனியேலை கடந்தபோது. ஏசாவை முதலில் வணங்கியது யார்? யாக்கோபு. பலிபீடம் கட்ட வாங்கிய நிலத்தின் கிரயம் என்ன? பலிபீடத்தின் பெயர் என்ன? ஏல் எலோகே இஸ்ரவேல். ஏதோமியரின் தகப்பன் யார்? ஏசா. ஒரு மரத்தின் பெயர், ஒரு கோபுரத்தின் பெயர். மரத்தின் பெயர் கர்வாலி, கோபுரத்தின் பெயர் ஏதேர். நீங்கள் வரதட்சணை என்ன கேட்டாலும் தருகிறேன், பெண்ணை மட்டும் கொடுங்கள் என்று கேட்ட நபர் யார்? சீகேம். யாக்கோபின் பிள்ளைகள் மொத்தம் எவ்வளவு? 13 பேர். கொடுக்கப்பட்ட வேத பகுதியில் வரும் பெண்களின் பெயர்களில் 10 பெயர்களை மட்டும் எழுதுக. வசன இருப்பிடம் தேவையில்லை. ரெபேக்காள், லேயாள், ராகேல், தெபோராள், தீனாள், பில்காள், ஆகால், அகோலிபாள், பஸ்மாத், திம்னாள், மெகதெபேல். யோசேப்பை எத்தனை வெள்ளி காசுக்காக யாரிடம் சகோதரர் விற்றார்கள்? 20 வெள்ளிக்காசுக்காக இஸ்மவேலரிடம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவர்கள் யார்? ஏர், ஓனான். மரிக்காத மகனுக்காக துக்கம் கொண்டாடிய தகப்பன் யார்? யாக்கோபு. யோசேப்பு யாருடைய வீட்டிற்கு விசாரணைக்காரனாய் இருந்தான்? போத்திபாரின். கணக்கு. யோசேப்பை அவன் சகோதரர் விற்று போட்ட வெள்ளி காசின் எண்ணிக்கையிலிருந்து யோசேப்பு ஆடு மேய்க்கும் போதான வயதினை கழிக்க கிடைக்கும் எண் எதை குறிக்கிறது? கிடைக்கும் எண் 3. யூதாவிடமிருந்து தாமார் பெற்றுக்கொண்ட அடமான பொருட்களின் எண்ணிக்கை. யோசேப்பு செய்த எல்லாவற்றையும் வாய்க்க செய்தவர் யார்? கர்த்தர். யாருடைய வீடு சிறைச்சாலையாக இருந்தது? தலையாரிகளின் அதிபதியின் வீடு. தேவன் பார்வோனுக்கு எப்படி உத்தரவு அருளி செய்வார் என்று யோசேப்பு கூறினார்? மங்களமான. யோசேப்பின் மறுபெயர் என்ன? மனைவியின் பெயர் என்ன? பிள்ளைகளின் பெயர் என்ன? சாப்நாத் பன்னேயா, ஆஸ்நாத், மனாசே, எப்பிராயிம். கடற்கரை மணலை போல மிகுதியாக இருந்தது எது? தானியம். யோசேப்பின் உள்ளம் யாருக்காக பொங்கினது? பென்யமீனுக்காக. நாங்கள் நிஜஸ்தர், வேவுக்காரர் அல்ல. நாங்கள் யார்? யோசேப்பின் சகோதரர்கள். யாருக்கு செய்த துரோகம் தங்கள் மேல் சுமந்ததாக சகோதரர் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள்? யோசேப்புக்கு. என் தகப்பன் என் மேல் பட்சமாயிருந்தார். நான் ஒரு தாயில்லா பிள்ளை. நான் யார்? பென்யமின். தன் சகோதரனுக்காக தன் 2 குமாரரையும் பணயம் வைத்த சகோதரன் யார்? ரூபன். இன்னும் எத்தனை வருடம் பஞ்சம் இருக்கும் என்று யோசேப்பு தன் தகப்பனிடம் கூற சொன்னார்? 5 வருடம். இசக்காரின் குமாரரின் பெயர்கள் என்ன? தோலா, பூவா, யோபு, சிம்ரான். நாகம் பிளஸ் மான், நாகமான். என் பெயர் நாகமான், என் தகப்பன் பெயர் பென்யமீன்.
வேதாகமத்தில் முதல் முறையாக குதிரை வரும் வசனத்தின் இருப்பிடம் ஆதியாகமம் 47:17. உங்களுக்கு பிடித்த அல்லது உங்களோடு கர்த்தர் பேசின வசனத்தை இருப்பிடத்துடன் எழுதுக. ஆதியாகமம் அதிகாரம் 45:5வது வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாகவும் வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பதில் எழுதியவர்களின் பெயர்கள்: மிஸ்ஸஸ் ஐ ஜிம்லா ஐசக், மிஸ்ஸஸ் ஜே ஜெயஜோதி, மிஸ்ஸஸ் ஜெனிட்டா ஜென்சி, மிஸ்ஸஸ் கே ஐஸ்வர்யா, மிஸ்ஸஸ் ஜே ஜெயராணி ஜெயசீலன், மிஸ்ஸஸ் ஜேசுமதி, மிஸ்ஸஸ் எஸ் ஆட்லின், மிஸ்ஸஸ் எஸ்தர் பியூலா, மிஸ்ஸஸ் ஜான்சி செல்லகிளி, மிஸ் சி கேர்லின் ஜெமிமா, மிஸ்ஸஸ் டி சாந்தா, கே ஆஷாராணி, ஜே மாலதி ஜாய்ஸ், ஜே ஃபேன்சி ஆனந்தி, மிஸ்டர் ஏ சார்லஸ் செல்லதுரை, மிஸ்டர் பி சாமுவேல், மிஸ்ஸஸ் சி தேவ அல்சா, மிஸ்ஸஸ் எஸ்தர் ராணி, ஏ ஜோஸ்பின் நிர்மலா, ஆர் அகஸ்டி ராணி, மிஸ்ஸஸ் டென்சி இமானுவேல், எஸ் மில்கா, மிஸ்ஸஸ் எஸ் எப்சிபா, பி பிரியா பியூலா, மீ மரிய யோசிபா, ஜெசிந்தா. பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி. இனி வருகிற நாட்களிலும் தேர்வுகளில் பங்கேற்று கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் புதிய கேள்விகளுடன் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.